அடினோமயோசிஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. சில பேருக்கு டாக்டர் வந்து உங்ககிட்ட அடினோமயோசிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இது என்ன கண்டிஷன்? இது எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குமா இல்லையா? லைஃப் லாங் நான் இதோடு தான் இருக்கணுமா? இது ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவங்க ஏசிம்டமேட்டிக் அடினோமயோசிஸ் யூஸ்வலாக இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்காது. சில பேர் ரொம்ப வயிறு வலிக்குது, மென்சஸ் ஆகும்போது நிறைய ப்ளீடிங் ஆகுது, வலி என்னால் தாங்கவே முடியல டாக்டர், மோஷன் போனால் கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடினோமயோசிஸ் வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகி நிறைய தொந்தரவும் கொடுக்குது. இவங்க சிம்டமேட்டிக் அடினோமயோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இன்னுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஒரு நார்மலாக ஒரு நல்ல யூட்ரஸில் லைனிங் வரலனா கூட நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அழகாக கொண்டு வர முடியுது. அடினோமயோசிஸில் நல்ல லைனிங் வந்து கூட நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அடினோமயோசிஸ் எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம்? ஸோ அடினோமயோசிஸ் வந்து நீங்கள் இம்ப்ளான்ட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரலாம், இம்ப்ளான்ட் ஆகி வளர்கிறதுல ப்ராப்ளம் வரலாம், கொஞ்சம் மிஸ்கேரேஜ் சான்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பனிக்கூடத்தில் தண்ணி கம்மியாக இருக்கிறது, குழந்தை கொஞ்சம் குட்டியாக வளருது, இது எல்லாமே சான்சஸ் இருக்குது. அடினோமயோசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மென்சஸ் வரதுக்கான அந்த எண்டோமெட்ரியம், யூட்ரஸோட உள் லேயருக்கு பேர், இன்னர் லேயருக்கு பேர் எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கணும். அந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் வந்து அந்த ஒரு எண்டோமெட்ரியமுக்கும் மயோமெட்ரியமுக்கும் நடுவில் ஜங்ஷனல் ஜோன் சொல்லுவாங்க. அது வழியாக பெனிட்ரேட் பண்ணி நம்மளோட மசில் லேயர்ஸ்குள்ளார, யூட்ரஸோட லேயர்ஸ்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னால் அது மென்சஸ் ஆகும் போதெல்லாம் யூட்ரஸை பெருசாக்கிட்டே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 20 வாரம் மென்சஸ் இந்த அடினோமயோசிஸ் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணோம். சென்னையில் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இது சர்ஜரி பண்ண முடியாது, நீ யூட்ரஸே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃப்ளாப் டெக்னிக் யூஸ் பண்ணி வி டிட் த சர்ஜரி. அவங்க இன்னும் கன்சீவ் ஆகலை, ஆனால் அவங்களுக்கு மாதம் மென்சஸ் ஆகும்போது கொடுமையான பெயின் இருந்துச்சா. நாங்கள் யூஸ்வலாக பெயின் ஸ்கோரிங் 1 to 10 நாங்கள் ஸ்கோரிங் பண்ணுவோம். சர்ஜரி பண்ணிவிட்டு 2 months கழித்து அவங்களுக்கு மென்சஸ் வந்தப்போ ஐ ஆஸ்க்ட் ஹர் த பெயின் ஸ்கோர். அவங்க ஒரு 4-5 கூட கொடுக்கல, 0 மேடம், எனக்கு குழந்தை வருதோ இல்லையோ இந்த பெயின் போனதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 5வது மாதம் வரைக்கும் 20 வாரம் வரைக்கும் இருந்த அம்பிளிகஸ் வரைக்கும் இருந்த யூட்ரஸை நாங்கள் அதோட நார்மல் சைஸ்க்கு, ஆப்பிள் சைஸ்க்கு கொண்டு வர முடியலனாலும் ஒரு சின்ன பப்பாயா சைஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ரொசீஜர் ஃபார் தட் பேஷண்ட். இப்போ நம்மளுக்கு இது எல்லாருக்கும் சர்ஜரி தான் தேவையா, இவங்களுக்கு என்ன பண்ணி கன்சீவ் ஆகிறது? ஸோ நாங்கள் 2 விதமான ட்ரீட்மெண்ட் எந்த டாக்டராக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டாக இருந்தால் கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கூட இல்லை, கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு 6 months ட்ரை பண்ணுங்கள், நடக்கலைன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்டமேட்டிக் ஃபைப்ரோஸ் அடினோமயோசிஸ் இருக்கிறவங்க வந்து சில பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும், சில பேருக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும். மெடிசன்ஸ்ன்னு போனால் இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்கலாம், அகனிஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்கலாம், ஆன்டகனிஸ்டாக டேப்லெட்ஸாக கொடுக்கலாம். இல்லை அது வந்து நியூவர் ட்ரக் வந்து ஒரு 6 months தான் ஆகுது இந்தியாவில், ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுது. இன்னும் வி ஆர் எட் டு ஃபைண்ட் தி ரிசல்ட்ஸ் அண்ட் பப்ளிஷ் இட். பட் எங்களுக்கு அகனிஸ்ட்டும் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, இப்போ ஆன்டகனிஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யுது. அடுத்தது ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிசன்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெட்ரஸால்ன்ற டேப்லெட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ மெடிசன்ஸில் ஒரு 4 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து அடினோமயோசிஸ்க்கு ஸ்டெப் வைஸ் இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சில டைம் 2 குரூப் ஆஃப் ட்ரக்ஸை சேர்த்து கூட கொடுப்போம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இதிலே சரியாயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சில பேருக்கு வால்யூம் ஆஃப் யூட்ரஸ், நாங்கள் கரு வைக்கும் போது 100 cc வால்யூம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தாலும் 150 வரைக்கும் ஓகே தான். 150 வரைக்கும் எங்களுக்கு வால்யூம் ஆஃப் யூட்ரஸ் ஸ்கேனில் பார்த்து அந்த கரு வளர்ந்து கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ உங்களோட யூட்ரஸ் வால்யூம் 250, 300லாம் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் மெடிசன்ஸ் ஒரு 3 months போட்டு அந்த யூட்ரஸோட வால்யூம் எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இல்லை எனக்கு ரொம்ப கேவிட்டி, கர்ப்பப்பையில் கரு வைக்கிற இடத்துலையே அந்த அடினோமயோசிஸ் ரொம்ப ஒரு ஆரஞ்சு பழம் முட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கர்ப்பப்பைக்குள்ளார. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொட்ரூஷன் இருக்குது, அந்த கரு வளர்கிற இடத்தையே அது வந்து டேமேஜ் பண்ணியிருக்குன்னா சர்ஜரி தான் ஒரே ஒரு வழி, அதோட கன்சீவ் ஆகிறது நல்லது கிடையாது. இல்லை சில பேருக்கு நாங்கள் என்ன டேப்லெட்ஸ் 3 months கொடுத்தாலும் வால்யூம் இஸ் பர்சிஸ்டன்ட்லி ஹை. நான் சொன்ன பேஷண்ட் மாதிரி அவங்களுக்கு சாப்பிடாத மெடிசனே கிடையாது, போடாத மெடிசனே கிடையாது லாஸ்ட் 5 years-ஆ. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லாப்ரோஸ்கோப்பிலேயே அடினோமயோமெக்டமி பண்ண முடியும். வெரி ரேர்லி வி வில் அட்வைஸ் ஓப்பன் சர்ஜரிஸ். அடினோமயோமெக்டமி பண்ணிவிட்டு 3 monthsக்கு இந்த மெடிசன் தெரப்பியும் போடும்போது நல்ல வால்யூம் குறைஞ்சிடுது. ஸோ நல்ல வால்யூம் குறைஞ்சிட்ட உடனே நான் முக்கியமாக இந்த பதிவு பண்ணதோட ரீசனே என்னென்னா,
அது குறைஞ்சிடுச்சு, சர்ஜரி பண்ணி இல்லை மெடிசின்ஸ் போட்டு சரி பண்ணிட்டாங்கன்னா உடனே போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிடுங்க. நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு பெண்மணியை பார்த்தேன். ஷி ஹஸ் டன் 2 டைம்ஸ் சர்ஜரி. அடினோமயோமெக்டமியே 2 தடவை பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த 1 வருஷம் கேப் விட்டுட்டாங்க. அது விட்ட உடனே திருப்பியும் அடினோமைசிஸ் வளர்ந்துருச்சு. திருப்பியும் இப்போ எங்ககிட்ட வந்திருக்கும் போதும் 2 இயர்ஸ் போஸ்ட் சர்ஜரி வந்திருக்காங்க. திருப்பியும் அதே மாதிரி இருக்குது. எங்களால் சொல்லக்கூட முடியல. அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அவள் இன்னும் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுவாளோன்ற டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டாக்டர் யார்கிட்ட பண்ணாலும் அடினோமைசிஸை குறைக்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, நல்லா குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் முயற்சியை பாருங்கள். நீங்கள் ஐயுஐ பண்ணுவீங்களோ ஐவிஎஃப் பண்ணுவீங்களோ எது பண்ணாலும் அடுத்த 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி எடுங்க. சர்ஜரி பண்ணிட்டாங்க, கரெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1 இயரில் திருப்பி அது வந்துருச்சுன்னு சொன்னால் திருப்பி இன்னொரு டாக்டர் சர்ஜரி பண்ணணும். ஸோ வி வாண்டட் யூ டு கன்சீவ் அண்ட் நாட் டூ சர்ஜரி அகெயின் அண்ட் அகெயின். அதனால் நீங்கள் அடினோமயோமெக்டமியோ இல்லை ஃபைப்ராய்ட் சர்ஜரியோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 3 மந்த்ஸ் எனிவே கன்சீவ் ஆகக்கூடாது. 4 மந்த்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 4 மந்த்ஸ் கழிச்சு அடுத்த 3 மந்த்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் வந்து நாங்கள் எக் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஐவிஎஃப் பண்ணி எக் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 2 மாதம் வந்து நல்ல சப்ரெஷன் கொடுத்துட்டு அடினோமைசிஸை நல்லா குறைச்சிட்டு 2 மாதம் அகனிஸ்டோ ஆன்டகனிஸ்டோ இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான்ஸோ போட்டு சப்ரெஸ் பண்ணிவிட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது சக்ஸஸ் ரேட் இஸ் ஹை. அதனால் ஒரு சப்ரெஷன் கோர்ஸ் எடுத்துகிட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எக் கலெக்ஷன் பண்ணுங்கள், 2 மந்த்ஸ் சப்ரெஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு சில பேர் ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, நான் 5 இயர்ஸ் அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், இல்லை 3 இயர்ஸ் டைம் வேணும், இல்லை நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரணும், இப்போ தான் எனக்கு வந்து டைம் இருக்குது, நான் வந்து போஸ்ட்போன் பண்ண போகிறேன். நீங்கள் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம், போஸ்ட்போன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் சர்ஜரி முடித்து ஒரு 1 மந்த் கழிச்சு மிரினான்னு ஒரு லூப் இருக்குது. இல்லை அது இப்போ எமிலி அந்த மாதிரி நிறைய பிராண்ட் நேம்ஸில் வருது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிசன்ஸ் லோட் பண்ணி காப்பர்டிலேயே லோட் பண்ணி அதை எடுத்து யூட்ரஸ்குள்ளே போடுவோம். அந்த டிவைஸை வந்து யூட்ரஸில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சின்ன விஷயந்தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதை போட்டுக்கிட்டால் அட்லீஸ்ட் அடினோமைசிஸ் ரொம்ப வளராமையாவது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள் கன்சீவ் ஆகிக்கிறது நல்லது. அப்படி ஆக முடியல, யூ வாண்ட் டு போஸ்ட்பான் சொன்னால் அட்லீஸ்ட் மிரினா இந்த மாதிரி லூப்ஸ் போட்டு மெடிசன்ஸ் போட்டு அது பெருசாக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடினோமைசிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு டாக்டர் சொன்னாங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். அடினோமைசிஸ் சொன்னோடனே பயப்படாதீங்க, உங்களுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது கன்சீவ் ஆகிறதுக்கு. மெடிசின்ஸ் நிறைய வளர்ந்துட்டு வருது. மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி இஸ் கெட்டிங் மோர் அப்டேட்டட். அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது.